அதிசயமாக பார்க்கப்படுகிறது மனத்தெளிவு. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. மனத்தெளிவு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துகிறதான ஒவ்வொருவருடைய அந்த குணாதிசயமும் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மனத்தெளிவு உண்டாகணும், மனத்தெளிவு உண்டாகணும், மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இன்றைய நாட்களில் பாருங்க, சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒரு காரியம் போய்கொண்டிருக்கிறது. என்ன காரியம் அப்படின்னா, மனத்தெளிவு இல்லாத ஒரு சூழ்நிலை, மனசு ஆரோக்கியமா இல்ல. உலகம் இதை பேசுகிறது, உலகத்தில் இருக்கிறவங்க இதை பேசுறாங்க. ஆவிக்குரிய வட்டாரங்கள் மட்டுமில்ல, சொல்லப்போனா இன்னும் உலகம் தான் இந்த காரியத்தை குறித்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. மனசு கரெக்டாக இருக்கணும், மனது ஆரோக்கியமாக இருக்கணும். மன ஆரோக்கியத்தை குறித்து பேசுகிறவர்கள் அதிகரிக்கிறார்கள் உலகத்தில். உலகம் அந்த காரியத்தை பார்க்கிறது, உலகத்தின் பிள்ளைகள் அதை கவனிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரங்கள் எப்படி இருக்கிறது? மன தெளிவு இருக்கிறதா? மனசு ஆரோக்கியமாக வச்சுருக்கிறாங்களா? இன்றைக்கு மனநிலைமை ஆரோக்கியமாக இல்லை, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அநேக குழப்பங்கள் போய்கொண்டிருக்கிறது. அன்றைய காலகட்டங்களிலே ஒரு அருமையான வாழ்க்கை முறை இருந்தது. என்னைக்கு செல்ஃபோன் வந்துச்சோ, அந்த வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அநேகர் பைத்தியங்களாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பைத்தியங்கள் பிடித்தவர்களை போல பிசாசு ஒரு பயங்கரமான ஆயுதம் இந்த செல்ஃபோன். உலகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, உலகத்தில் அருமையான ஒரு பேச்சாளர், நான் அதிகமாக கவனித்து பார்க்கக்கூடிய, அவர் உலகத்தில் இருந்தாலும் சில காரியங்களை குறித்து பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். அவர் சொல்றார், இப்போ கையில் இருக்கிறதான செல்ஃபோன், பிள்ளைகள் கையில் இருக்கிறதான செல்ஃபோன் அது ஒரு பிசாசை போன்றது. உலகம் அதை சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவங்க அதை பார்க்குறாங்க பாருங்க. அப்போ இன்றைக்கு அந்த செல்ஃபோனால் பாதிக்கப்படுகிற குடும்பங்கள் ஏராளம், பாதிக்கப்படுகிற தனிநபருடைய வாழ்க்கை ஏராளம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்று மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, ரொட்டீன் லைஃப் பாதிக்கப்படுகிறது, அவர்களுடைய அனுதின காரியங்கள் பாதிக்கப்படுகிறது. ஆனால் நம்ம அந்த டாபிக்குள்ளே போக போகிறதில்ல, உலகத்தின் காரியத்துக்குள்ளே போக போகிறதில்ல. நம்ம முழுக்க பார்க்க போகிறது ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்கிறாங்க. நம்ம சபையை குறித்து பேசுகிறோம், உலகத்தை குறித்து பேச போகிறதில்லை. இன்றைக்கு சபையின் நிலைமை அப்படி தான் இருக்கிறது. சபை எப்படி இருக்கிறது, சபையோட காரியங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், மனதிலே ஆரோக்கியம் அற்ற ஒரு நிலைமைக்குள்ள ஆவிக்குரிய அந்த வாழ்க்கை நடத்துகிறவர்கள் பெருகிவிட்டார்கள். மனசில் ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லாத ஒரு மன தெளிவு இல்லாத. அதனால தான் பாருங்கள், பரிசுத்தவான்கள் பவுல் ஆகட்டும், தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபங்களிலே எழுதுவார், பேதுருவாகட்டும், சரி, மன தெளிவு வேணும், மன தெளிவாக இருங்க, தெளிவாக இருங்க, தெளிந்த புத்தியாக இருங்க. பவுல் சொல்லுவார், சபைகளுக்கு சொல்லுவார். இதோ பேதுரு சொல்லுவார், நீங்கள் தெளிந்த புத்தியாக இருங்க, தெளிந்த புத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டப்ப, மன தெளிவு என்பது அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துகிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்து சொல்லுகிறது, ஏனோ தானோவென்று வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்படலாம். ஒருவேளை சில காரியங்களிலே ஏனோ தானோவென்று நாம் இருப்போம், ஆனால் மிகவும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக மாறிவிடுவோம். வசனத்தை கவனிக்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை கவனிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிருச்சு. எப்போ சொல்றாரு பேதுரு? என்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்து பரமேறி சென்று சீசர்களை அழைத்து நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னு சொன்னாரோ, அப்பவே என்ன ஆயிருச்சு அப்படின்னா, முடிவு சமீபமாயிருச்சு என்கிறதான அந்த அறிவுக்குள்ள, அந்த மன தெளிவுக்குள்ள சீசர்கள் வந்துட்டாங்க. ஆண்டவருடைய மெசேஜ் இப்படிதான் இருந்தது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று. அவங்க காத்திருந்தாங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருந்தது. முடிவு சமீபமாயிருச்சு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். ஆனால் இங்கே நடக்கிற காரியம் என்ன அப்படின்னா, உலகத்தின் பின்னே போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். மனத்தெளிவு இல்லா அப்படின்னு சொன்னால், மனத்தெளிவு இல்லாதவர்களுடைய அந்த அடையாளங்கள் என்ன அப்படின்னா, உலகத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு ஓட்டம். ஆவிக்குரிய வட்டாரங்களை குறித்து நம்ம பேசிக்கிறோம், சபையை குறித்து பேசிக்கிறோம், உலகத்தின் பக்கம் நம்ம போகவே இல்லை. உலகத்தில் ஒரு காரியம் போயிட்டுருக்கு பாருங்க. அநேக மனநோயாளிகளாக போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்குறாங்க, அநேகர் மனநோயாளிகளாய் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வேகமான வாழ்க்கை ஓட்டத்தில் அநேகத்தில் பாதிக்கப்படுறாங்க, குறிப்பாக இந்த செல்ஃபோன்னால். அப்போ உலகத்தை குறித்து நம்ம பேசலை. இங்கே ஆவிக்குரிய உலகத்தினுடைய நிலைமை படுமோசமாக காணப்படுகிறது, படு பயங்கரமாக காணப்படுகிறது. என்ன நடக்குது அப்படின்னா, அவர்களுடைய ஆவிக்குரிய
வாழ்க்கையில் பயங்கரமான ட்ராபேக், அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு புரிதல் இல்லாத நிலைமை, முடிவு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லை, அது கடைசி காலம் என்கிற ஒரு மன தெளிவு இல்லை, என்ன செய்யணுங்கிற ஒரு தெளிவுத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளாக சபை கடந்து போய் கொண்டிருக்கிறது. மிக மோசமான ஒரு காரியம் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம சுற்றி நடக்கிற காரியம் என்னன்னு தெரியாமையே, எந்த நிலைமைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரியாமையே இன்றைக்கு ஒரு கூட்டம் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. நாங்களும் ஆவிக்குரிய ஓட்டத்தில் தான் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, அப்போ இந்த மனத்தெளிவு வேணும், மனத்தெளிவு வேணும். அநேகர் பாருங்கள், வீட்டுக்குள்ளே மனத்தெளிவு இல்லாதனால அநேக குழப்பங்கள், பிரச்சனைகள், என்ன செய்கிறோன்னு தெரியாத நிலைமைகள், என்ன பேசுகிறோம், என்ன முடிவெடுக்கிறதுல ஒரு மனத்தெளிவு இல்லை. மனத்தெளிவு இல்லாதவர்களுடைய அந்த அடையாளங்களை முடிவு எடுக்கிறதுல தவறுவாங்க, சில சூழ்நிலைகளில் தவறுவாங்க, சில காரியங்களில் தவறுவாங்க, அவர்களுடைய அந்த காரியங்கள் கரெக்டாக இருக்காது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். அப்போ இன்றைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானோர் இடத்துல கேட்க போகிறோம். ஏதோ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு போவது அல்ல, நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்களுக்கு மன தெளிவு உண்டாக்குங்கப்பா, எங்களுக்கு மன தெளிவு கொடுங்க. நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்க போகிறோம். என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவரே மன தெளிவை எங்களுக்கு உண்டாக்குங்க, மன தெளிவுள்ளவர்களாய் நாங்கள் மாறணும், மன தெளிவு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்போ பரிசுத்தவான்கள் சொல்வது போல, எல்லாரும் சொல்வது போல எங்களுக்கு தெளிந்த ஒரு புத்தி, தெளிந்த ஒரு சிந்தை எங்களுக்கு உண்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க போகிறோம். பாருங்கள், நிறைய உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். நிறைய ஆவிக்குரிய குடும்பங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சில முடிவுகளை எடுக்கிறாங்க. அது கர்த்தர் கொடுத்த முடிவு தானா, இது ஆண்டவருடைய அந்த காரியம்தானா, ஆண்டவர் தான் இந்த முடிவை நம்மளுக்கு எடுக்க சொன்னாரா என்று தெரியாமையே சில முடிவுகளை எடுத்துக்கொண்டு குழப்பத்துக்குள்ளே தவிக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க, அநேக காரியங்கள் இருக்கிறாங்க. பாருங்கள், அதனால தான் பாருங்கள், தீத்துவுக்கு எழுதின அந்த ஒரு நிருபத்தில் பவுல் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பாருங்க. தீத்து 2வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். தீத்து 2வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கவும் நீ புத்தி சொல்லி. அப்போ பாலிய புருஷர்கள் அவர்களுக்கு தெளிந்த புத்தி இல்லை, பாலிய புருஷர்களுக்கு என்ன இல்லை, தெளிந்த புத்தி அவர்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளுக்கு உள்ளாக பாலிய புருஷர்கள் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள், என்ன அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல, என்ன சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க, என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சூழ்நிலை தெரியாதனால நிறைய காரியங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. அதே போல் பாருங்கள், அதே தீத்து 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற காரியங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமா இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமா இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. பெண்களுக்கு ஏன் இந்த காரியங்கள் அன்றைக்கே எழுதப்படுகிறது? இன்றைக்கு பாருங்கள், செய்திகளில் பார்க்குறோம், பெண்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள். பிள்ளைகள் எப்படி இருக்கணும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். கொஞ்சம் நாட்களாக பாருங்கள், சமீப நாட்களாக பெண்களுக்கு விரோதமான காரியங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. நம்ம செய்திகளை செய்தியாக பார்க்கக்கூடாது. எப்போவுமே நான் சொல்லுவேன், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக நம்ம பார்க்கணும். ஒரு சில செய்திகள் வரும், தொடர்ந்து அந்த ரிலேட்டடாகவே சில செய்திகள் போகும். பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சின்ன குழந்தைகளுக்கு விரோதமான காரியங்கள் போச்சு, நம்ம பார்த்தோம். சிறு குழந்தைகளுக்கு விரோதமான காரியங்கள், அந்த மாதிரி காரியங்கள். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைய நாட்களில் என்ன காரியங்கள் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். கோவையில் நடந்ததான, ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்ததான படுபயங்கரமான ஒரு காரியம் எல்லோரும் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப வேதனையான காரியம். அந்த காரியங்களை பார்த்துட்டு உண்மையாக நம்ம எல்லாருமே அதை மனஸ்தாபப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம வருத்தப்பட்டிருப்போம், நம்ம ரொம்ப வேதனைப்பட்டிருப்போம். இப்படிப்பட்ட காரியங்கள் பெண்களுக்கு விரோதமாக, அதே சம்பந்தம் போல் ஒரு 2-3 காரியங்கள், பெண்களை எரித்து கொலை பண்ணுற காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த ரிலேட்டடாகவே. அப்போ என்ன, இதெல்லாம் பார்க்குற நமக்கு தெரியணும், அப்படிப்பட்டதான அந்தகாரத்தின் ஆவிகள் அங்கே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? ஒரு மன தெளிவு இல்லாத ஒரு நிலைமை. எங்கே எப்படி நடக்கணும், என்ன நடக்கணும், எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு மன தெளிவு இல்லாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. பெண்கள் எப்படி நடந்துக்கணும், குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும், உலகத்தில் இருக்கிற பெண்களோட சூழ்நிலை எப்படி அப்படின்னா, இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள ஆவிக்குரிய பெண்கள் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, எல்லாரையும் நம்பக்கூடாது,
பண்ணக்கூடாது, எல்லாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அநேக பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். ஜெபம் பண்ணுறவர்களைப் போல வேடங்களை தரித்து கொண்டு வருவாங்க, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவாங்க. தெளிந்த புத்தியாக இருக்கணும், யாரை சேர்த்து கொள்ளணும், யாரை சேர்த்து கொள்ளக்கூடாது என்கிறதுல தெளிவு உண்டாகணும். குடும்பத்தில் சில முடிவுகள் எடுக்கிறோமா, தெளிவான முடிவுகள் உண்டாகணும். சிலர் பாருங்க, அவசரப்பட்டு தன்னுடைய அந்த குடும்பத்தில் சில முடிவுகளை எடுத்து திருமண காரியத்தில் அவர்கள் கலந்து கொண்டு சில ஐக்கியங்களை ஏற்படுத்தி கொண்டு தேவையில்லாத காரியங்களை மாட்டிக்கொண்டு விழிக்கிற அந்த சூழ்நிலைகளை பார்க்க முடியும். எந்த காரியமானாலும் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து எடுக்கக்கூடிய பழக்கம் காணப்பட வேண்டும். இந்த காலை வேளையிலே நம்ம இந்த காரியங்களை எல்லாம் சில நேரத்தில் கவனிக்காமல் இருக்கிறோம். நாவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிறேன், நாவிக்குரிய உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். உண்மைதான், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் ஞானமாய் நாமும் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிலர் பாருங்க, சில காரியங்களை மாட்டிக்கொண்டு பயந்து பயந்து வாழ்வாங்க, பயந்து பயந்து வாழ்வாங்க. ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஏன் அந்த பயப்படக்கூடிய அந்த நிலைமை ஏன் சபைக்கு வருகிறது? ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துகிறவர்களுடைய அந்த வாழ்விலே ஏன் அந்த பயங்கள் வருகிறது? பயங்கள் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், தீமோத்தேயு பாருங்க, 2 தீமோத்தேயு 1:7 நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவரே எப்படிப்பட்ட ஆவியை நமக்கு கொடுக்குறாரோ, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு தெளிந்த புத்தி. யாருக்கிட்ட நீ பழகணும், யாருக்கிட்ட நீ பழகக்கூடாது, யாரை நீ சேர்த்து கொள்ளணும், யாரும் உன் வீட்டுக்குள்ளே எந்த லிமிட் வரைக்கும் நீ விடணும், எந்தெந்த காரியங்களில் மற்றவர்களுடைய தலையீடுதல் உன் குடும்பத்தில் இருக்கணும், நீ எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு வரைபடத்தை வரைந்து ஒரு சார்ட் போட்டு நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு. நம்ம போடுறோம் இல்லையா, நம்மளோட ப்ரேயருக்கு நம்ம போடுறோம். அருமையாக டேவிட் பிரதர் போடுறாங்க, அஜெண்டா போடுறாங்க, யார் யார் பைபிள் படிக்கணும், யார் யார் பண்ணணும், யார் ஆண்டவர் ஒரு சார்ட் போட்டு கையில் கொடுக்குறாரு. இதை தான் நீ செய்யணும், இதை செய்யக்கூடாது, இந்த பாதையில் நீ போகக்கூடாது, இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நடந்து கொள்ளணும், அழகாக எழுதி ப்ரோக்ராமை போட்டு கையில் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் சில நேரங்களிலே நம்ம கவனிக்காததுனால, இதை பார்த்துக்காததுனால, எப்படியோ நம்ம அப்படியே எல்லாரும் ஏற்றுக்கொண்டு போகிறதுனால, ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அநேக வேதனைகளுக்குள்ளே போகிறோம். மனுஷருக்கு கடைசி நாட்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், மனுஷர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும். நிறைய காரியங்களை நம்ம மாட்டிக்கொண்டு முழித்து விடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துகிறவங்க அநேகர் முழித்து கொண்டிருக்கிறாங்க. சில காரியங்களை நான் ஒவ்வொரு நாளும் நான் கேட்கிறேன், சிலருடைய காரியங்களை, சிஸ்டர் அந்த மாதிரி பண்ணிட்டேன். சிலருக்கு குடும்பங்களுக்குள்ள பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில பேச்சுவார்த்தை இல்லை. சில முடிவுகள் எடுத்ததுனால, சில காரியங்கள் எடுத்ததுனால அவர்களுக்குள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலை. அவங்க பெற்றோர்களை மதிக்கிறதில்ல, அம்மா கூட பேசுறதில்ல, அம்மாவை வெறுக்கிற அந்த சூழ்நிலை. ஊழியத்தில் இருக்கிற குடும்பங்களிலே நடக்கிற காரியங்களை சொல்கிறேன், நான் வெளியில் சொல்லலை, சபையை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது? மனத்தெளிவு இல்லை. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவாயிரு, முடிவு சமீபமாயிருச்சு. அதனால நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாயிரு. முடிவு வந்துருச்சு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருச்சு. ஸோ நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாக நீ காணப்படு, நீ விழித்து கொண்டிரு. சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, எல்லா காரியத்துக்கும் முடிவு வந்துருச்சு, நீ கரெக்டாக ஆயிக்கோ. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். சில காரியங்களிலே நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நாம் எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்கிறது? நாம் சில மனிதர்களை நம்பி, சில காரியங்களை நம்பி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் வரும். பாருங்க, ஒரு காரியம் நடக்கிறது, எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு கொண்டு போடுவான். மன தெளிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க, கரெக்டாக முடிவு எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவர்களுடைய முடிவுகளை கரெக்டாக எடுக்க முடியாதபடி சில சத்துருக்களை பிசாசு அனுப்புவான், அவனுடைய தூதர்களை அனுப்புவான். யெரொபெயாமினுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடக்கிறது பாருங்க. அவன் என்ன பண்ணுறான், பலிபீடத்தின் மேலே பலியிடுற அந்த காரியங்கள். அப்போ அங்கே என்ன நடக்கிறது, ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி எச்சரிக்கிறான். அந்த காரியத்தில் பாருங்கள், அப்போ நம்ம ஒரு சம்பவத்தை அங்கே படிப்போம். ஆண்டவர் தான் என்னை அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தீர்க்கதரிசி நீ என் வீட்டில் சாப்பிடணும்னு கூப்பிடும்போது அவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னால், அவன் அந்த காரியத்திற்கு உடன்பட்டு அவன் போகக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை, அந்த ரகசியத்தை அவனிடத்தில் அவன் வெளிப்படுத்துகிறான். ஆண்டவர் என்னைய எங்கேயும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அதை வெளிப்படுத்தணும்னு என்ன நடக்குது அப்படின்னா, இல்லை ஆண்டவர் தான் என்னை அனுப்புனாரு, ஆண்டவர் தான் என்னை என் வீட்டில் சாப்பிட சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னோன்னே அந்த கிழட்டு தீர்க்கதரிசியோட பேச்சை கேட்டு என்ன
என்னாச்சு, அவனை வழியிலே சிங்கம் கொன்று போட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனத்தெளிவு இல்லாத சூழ்நிலை. ஆண்டவர் எப்படி பேசியிருக்க முடியும்? நம்மோடு ஒரு காரியத்தை பேசிட்டு இன்னொருத்தரோடு வேறு காரியத்தை ஆண்டவர் பேசுவாரா? கண்டிப்பாக அப்படி மாற்றி பேசக்கூடிய தெய்வன் அவர் அல்ல. அவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அதே போல் பாருங்கள், ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவருக்கு சொல்லுவது, ஊழியம் செய்கிறீங்களா, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறீங்களா, ஒரு ஸ்தானாதிபதியாக நிற்கிறீங்களா, ஒரு கூட்ட ஜனத்தை கையில் வச்சுருக்கிறீங்களா, நம்ம எப்படி இருக்கணும்? மனத்தெளிவாக இருக்கணும், மனத்தெளிவுள்ளவர்களாக காணப்படணும். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும். அதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் தெளிந்த புத்தி உள்ளவனும். பார்த்து கொண்டிருக்கிற டாபிக் யோக்கியம் உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும். அப்போ இதில் அந்த முக்கியமான குணாதிசயம் என்ன? மூப்பர்களுக்கு அவங்க எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தியாக இருக்கணும், தெளிவான சிந்தை இருக்கணும். ஊழியம் செய்கிறதுக்கு தெளிவான சிந்தை இருக்கணும். அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே கடைசி நாட்களிலே நம்ம இந்த காரியங்களுக்கு ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. அந்த புத்தி தடுமாறி போய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதேதோ காரியங்களை செய்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் கடைசி நாட்களிலே நம்ம எப்படி இருக்கணும்? அப்படிப்பட்ட சிந்தை இப்பொழுதிலிருந்தே நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும் அந்த காரியத்திற்காக. ஆண்டவரே, நான் எதுலையாவது மனக்குழப்பமாயிரனா, மன தெளிவாக இருக்கிறேனா? சில நேரத்தில் குழப்பத்தில் முடிவு எடுப்போம் பாருங்கள். குழப்பத்தில் டக்குன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவோம். யோனாவை போல் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். பரிசுத்தவான்களை தான் பிசாசு டார்கெட் பண்ணுவான். ஏன்னா அவங்க தான் வேணும், அவனுக்கு அவங்கள தான் விழத்தள்ளணும், அவங்களுடைய ஓட்டத்தை தான் தடை பண்ணணும், அவங்கள தான் எப்படியாவது மூழ்கடிக்கணும். அதனால் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் தான் ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு முடிவு கொடுத்துருவான் பாருங்க. யோனா மாதிரி, நீ வேண்டாம், நீ அப்படி போ, நீ அந்த பக்கம் போயிரு. ஆமாம், ஆண்டவர் போக சொன்ன பாதையை மாற்றி வேறு பாதையில் ஓட சொல்லி, ஆனாலும் ஆண்டவர் திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவார். என்ன, சில விலை கிரயங்களை செலுத்த வேண்டியது வரும். விலை கிரயங்கள் ஏன் இப்படி உண்டாகிறது? மனத்தெளிவு இல்லாததுனால. மனத்தெளிவு வேணும். தெளிந்த நீரோடையை போல தெளிவான மனம் வேண்டும். குழப்பத்தில் நம்ம எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்காது? அது கரெக்டாக இருக்காது, சரியான முடிவுகளாக இருக்காது. அந்த முடிவுகள் நன்மையான பாதைகளுக்கு நேராக அது கடத்தி செல்லாது. அதனால் நம்ம சில காரியங்களை குறித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவிக்குரிய ஓட்டம் தெளிவாக இருக்கணும். அதே போல் உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனம், ஆண்டவர் உன்னை மனதிகைப்பினாலே வாதிப்பார், அது ஒரு சாபத்தின் காரியமாக கொடுக்கப்படுகிறது. சாபம். சிலர் பாருங்கள், தேவையில்லாமல் பயந்துட்டு தேவையில்லாத சில காரியங்களை மூழ்கடிச்சிட்டு தேவையில்லாத சூழ்நிலைகளுக்குள்ள இந்த காரியங்கள் என்ன அப்படின்னா ஒரு சாபமாக இருக்கிறது. உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனம் பாருங்கள், அந்த வசனம் இருக்கிறது உபாகமத்தில். என்ன அப்படின்னா, நீ உன் கண்கள் காணும் காரியங்களிலே மதிமயங்கி போவாய், குருட்டாட்டம் பிடிப்ப, பகலிலே நீ குருடனை போல நீ தடவி திரிவாய். இது யாருக்கு உண்டாகிறது? தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றாதவர்களுக்கு உண்டாகிறது. இது ஒரு சாபம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம்ல. ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாபம். அந்த சாபங்கள் வரக்கூடாது. இஸ்ரவேலுக்கு அந்த சாபம் வரக்கூடாது. இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? எகிப்தியருக்கு கொடுக்கப்பட்ட வாதை. அவங்க 3 நாள் அப்படியே தடவி தெரிந்தாங்களாம். அநேக ஆவிக்குறிகளுடைய நிலைமை பாருங்கள். அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஒரு குருட்டாட்டம் பிடித்ததை போன்ற மனதிகைப்பினாலே வாதிப்பார், புத்தி மயக்கத்தினாலே வாதிப்பார், பைத்தியத்தினாலே குருட்டாட்டத்தினாலே வாதிப்பார். அதெல்லாம் ஒரு சாபங்கள். இதை எதிர்த்து நம்ம ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் என் குடும்பத்தில் வரக்கூடாது. ஒருவேளை யாராவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருப்பாங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த மாதிரி காரியங்கள் சிலருடைய வார்த்தைகளினால் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகலாம். ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள். அருமையான ஒரு சாட்சி, ஒரு போதகருடைய சாட்சி அவர் தன்னுடைய செய்தியில் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருது. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது ஒரு கணவனோ மனைவியோ தன்னுடைய வாழ்க்கை துணையை பார்த்து அவங்க கேட்குறாங்களாம், நீ செத்துரு. இதே வார்த்தையை கேட்டு என்ன ஆயிடுச்சு அவர்களுக்கு? நீ போயிரு, நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ போயிரு, நீ தகுதி இல்லாத, இப்படி பேசி இவர் இந்த வார்த்தையை கேட்டு என்ன ஆயிடுச்சு? இவருடைய மனநிலைமையே குழம்பி அந்த வார்த்தையின் சத்தத்தை பிசாசு என்ன பண்ணிட்டான்? அவன் அதை ஒரு ஆயுதமாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த சத்தம் அவங்க காதில் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சத்தங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய காதுகளிலே பிசாசு அந்த சத்தத்தை கொண்டு கொடுக்குறான். என்ன சத்தம் அப்படின்னா, நீ செத்துரு என்கிற வார்த்தை அவங்க காதில் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது அவங்க செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் அந்த காரியத்தினூடாக கடந்து செல்கிறாங்க. அந்த மனுஷன் இறந்து போயிட்டார். அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார். அப்படிப்பட்டதான சூழ்நிலை அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மற்றவர்களை குழப்புற மாதிரி இருக்குதா? மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற மாதிரி இருக்குதா? மற்றவர்களுக்கு விரோதமாக நம்ம வார்த்தை போகுதா? அதனால
அதனால தான் நம்ம ஜெபிக்கணும். பக்தன் அருமையாக ஐயா பாடுவார், பெர்க்மன்ஸ் ஐயா அப்பா பாடுவார், இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய நினைவினால் நீங்க வேண்டும், என் வாயின் வார்த்தைகள் பிறர் காய மாற்ற வேண்டும், விழுகிறவடை வார்த்தையினால் தூக்கி எடுக்கணும். பக்கத்தில் யாராவது இருக்காங்களா, கூட யாராவது இருக்காங்களா, வேலை செய்கிறாங்களா, கூட இருக்கிறாங்களா, அதுக்கு அவங்க தகுதியே இல்லாமல் இருக்கிறாங்களா, பரவாயில்ல, உங்கள் வார்த்தைகள் தூக்கி நிறுத்தணும். திக்கற்றவனுக்காக ஊமையனுக்காக உங்கள் வாயை நீங்கள் திறக்கணும். சிஸ்டர் கவலைப்படாதீங்க, பிரதர் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை நடத்துவார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். தூக்கி நிறுத்தணும், அவர்களை தூக்கி நிறுத்தணும். சும்மா குற்றப்படுத்துவாங்க பாருங்கள் சிலர், கை நீட்டி நீ எல்லாம் இப்படி. யோபுவினுடைய நண்பர்களைப் போல, சிநேகிதர்களைப் போல, அவங்க ரொம்ப கெட்டவங்கள, ரொம்ப நல்லவங்க, பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவங்க, அவங்க சொல்கிறது உண்மை, வேதத்தின்படி உண்மை. தேவன் துன்மார்க்கனை நியாயம் தீர்க்காமல் விடமாட்டார், ஆண்டவர் அப்படி பண்ணுவார், ஆண்டவர் நொறுக்குவார், ஆண்டவர் உடைப்பார். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம சில நேரத்தில் சில இடங்களில் பேசக்கூடாது, சில இடங்களில் பேசக்கூடாது. ஆவியில் நொறிஞ்சு போய் இருக்கிறவனை நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், தட்டி கொடுத்து தூக்கி எடுத்து நிறுத்தி அவனுடைய அந்த குழப்பத்தை நீக்கி அந்த மன தெளிவை உண்டாக்கணும்னு சில நேரத்தில் வசனத்தை சொல்லணும். அதுதான் வசனம் சொல்லுது, கண்காணியானவன் போதக சமர்த்தனாக இருக்கணும், தெளிந்த புத்தியாக இருக்கணும். எதற்கு இந்த வார்த்தை, எதற்கு ஊழியம் செய்கிறவனுக்கு தெளிந்த புத்தி, இதெல்லாம் தான் அவன் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவன் எடுத்தோன்னு டக்குன்னு போய் அப்படியே சொல்லிட முடியாது. அவன் எந்த நிலைமையில் இருக்கிறான். நசல் கொண்ட ஆடா காயம் கட்டிட்டு தான் பேசணும். நசல் கொண்ட ஆடுகிட்ட போய் உடனே பேசினா அது அப்படியே முறிஞ்சு கீழே விழுந்து அது மடிஞ்சு போயிடும், அது மந்தைக்குள்ளே வராது. நசல் கொண்ட ஆடா காயம் கட்டிட்டு தான் பேசுவார். அப்பா காயங்கட்டி தோளில் தூக்கி போட்டுட்டு வருவார். அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கு பரிசுத்தவான்கள் பட்டயத்தை கையில் எடுத்துடுறாங்க, பெரிய பட்டயம், குற்றப்படுத்துகிற பட்டயம். நீ அப்படி ஆயிடுவே இப்படி ஆயிடுவே. இல்லை, நசல் கொண்ட ஆடாக இருந்தால் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற நேசர் நம்முடைய தேவன் அப்படியே தூக்கி அதை காயம் கட்டிட்டு அதனுடைய என்ன பிரச்சனைன்றதை கரிசனையை விசாரிச்சுட்டு, ஐயோ அப்படி பண்ணிட்டீங்களா, அப்படி பண்ணியிருக்கக்கூடாதே, அது தப்பாச்சே, இந்த காரியம் தப்பாச்சே. சிலருக்கு துணிகரமான காரியங்கள் இருக்கும், அவர்களை கடிந்து கொள்ளணும். எவனிடத்தில் எப்படி பேசணும், இதற்கு தான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஊழியர்களுக்கு கண்டிப்பாக வேணும், ஆவிகளை பகுத்தறிந்து பேசக்கூடியதான அந்த காரியம். எல்லாருக்கும் எல்லா மாதிரி இல்லை. ஆண்டவர் அதான் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், ஊழியம் செய்கிறதிலும் ஆண்டவர் அவனவனுக்கு என்ன காரியத்தை கொடுத்தாரோ ஆமாம் அந்த காரியத்தை செய்யணும். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் செய்யணும். நம்ம படித்த 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் 10வது வசனம் பாருங்கள். அவன் போதித்தா தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்கணும். உதவி செய்தால் தேவன் தந்தரும் பலத்தின்படி செய்யணும். எனக்கு எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பலத்துக்கு மேலே நம்மளால் உதவி செஞ்சிட முடியாது. சில நேரத்தில் அப்படி நம்மளால் முடியாது பாருங்கள், அப்படி நம்மளால் முடியாது. நம்ம பலத்துக்கு மேலே மிஞ்சி போகக்கூடாது. மிஞ்சின நீதிமானா அப்படியே நம்மளை காட்டி நிரூபிக்கக்கூடாது. இவ்வளவுதான் என்னால் முடியும், இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது. தேவன் தந்தருளும் பலத்தின்படி அவன் செய்யணும். ஆமாம், எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படிக்கு தான் நம்ம செய்யணும். இந்த காரியங்கள் இருக்குது. மனத்தெளிவு வேணும். மனத்தெளிவு இல்லாததுனால அநேக காரியங்கள் அநேகம் உலகத்தில் நடக்குது, அநேக சூழ்நிலைகள் போகுது, அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் வசனம் நமக்கு சொல்லுது, முடிவு சமீபமாயிருச்சு, எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிருச்சு. ஆகையால் தெளிந்த புத்தியாக இருங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மனத்தெளிவு எங்கிருந்து வாங்க முடியும்? ஜெபம் பண்ணும்போது ஒருவேளை சில காரியங்களை தடுமாறுறீங்களா, ஒருவேளை சில சூழ்நிலைகளை கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கா, வரும். பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் வரும், தடுமாற்றம் வரும், காரியங்கள் வரும். சில நேரத்தில் குழப்பங்களினூடாக கடந்து செல்ல வேண்டியது வரும். ஆனால் ஆவியானவர் விடமாட்டார். அப்படியே ஜெபம் பண்ணும்போது அந்த ஆவியை கொடுப்பார். பயமுள்ள ஆவி நீங்கும். சிலருக்கு தேவையில்லாத பயங்கள். இன்றைக்கு உலகத்தின் அடிமைத்தனத்தில் வாலிப பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அநேக பிள்ளைகள் தற்கொலைக்கு நேராக வாலிபர்கள் போகிறாங்க, பெண்கள் போகிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க போகிறாங்க. அநேக டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக நம்ம கேட்குறோம். ஆமாம், டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தை. ஆமாம், நிறைய காரியங்களை கேட்குறோம். சிலருக்கு சில பிரச்சனைகள், பேரே நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத புது விதமான மனநோய்கள் பெருக்கும். மனநோயாளிகள் அதிகமாக பெருகிட்டாங்க. பெரிய பெரிய வேலையில் இருக்காங்க, அவங்களுக்குள்ள மனநோய் இருக்குது, அவங்களுக்குள்ள சில காரியங்கள் இருக்குது. கவுன்சிலிங்க்கு போகிறாங்க, உட்காடுறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு கரங்களிலே நல்ல ஒரு புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார், விலையேற பெற்ற முத்தை கொடுத்துருக்கிறார், பரிசுத்த வேதாகமம். இதில் மூழ்கும் போது எல்லா குழப்பங்களும் மாறும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும், எல்லா காரியங்களும். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா, நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியில் ஏவப்பட்ட ஒருவர் பாரத்தோடு இந்த காரியங்களுக்காக இந்த காலை வேளையில் ஜெபிங்க. மனதிகைப்பினால், பயத்தினால் அநேகர் வாழ்கிறாங்க, மனநோயினால் வாழ்கிறாங்க, மன தெளிவில்லாமல் வாழ்கிறாங்க, சபைகளுக்குள்ளே வாழ்கிறாங்க. சில காரியங்களை செஞ்சதுனால அது ஆறாத காயமாக இருதயத்தில் ஆகி அவங்க அப்படியே புலம்புறாங்க. நிறைய பேர் அதை புலம்பி அது ஒரு நோயாக அவர்களுக்கு மாறுது. இந்த மாதிரி செஞ்சுட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன், தேவன் தன்னை மன்னி
நிற்கிற ஒருவர் உண்டு அப்படிங்கிறத மறைச்சிட்றான் பிசாசு. கண்ணை குருடாக்கிடுறான். கண்ணை குருடாக்கி என்ன பண்ணுறான், புலம்ப வச்சு அலைய வைக்கிறான் அவங்கள. அந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்குறாரு. பாருங்க, கடைசி வரைக்கும் 120 வயசு வரைக்கும் மோசேக்கு பலன் குறையலை, கண்ணில் இருக்கிற அந்த ஒளி மங்கி போகலை. ஆமாம், பயங்கர ஸ்ட்ராங்காக தான் போனார் ஆண்டவர்கிட்ட. வா, இந்த மலைக்கு மேலே வா, இந்த மலைக்கு மேலே நீ அந்த கானான் தேசத்தை பாரு. அங்கேருந்து பார்க்குறாரு, கண்ணு மங்கலை. ஆமாம், கடைசி வரைக்கும் அவர் தேவ சமூகத்தில் போகிற வரைக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அந்திய காலத்தை குறித்து சில நேரத்தில் நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நான் வயசானாலும் எனக்கு மனக்குழப்பம் வரக்கூடாது, மன திகைப்பு வரக்கூடாது. எனக்கு வயசாகலாம், ஒருவேளை நான் ஊழியம் செஞ்சுட்ருக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் எல்லோரும் இந்த இணைப்பில் இருக்கிற எல்லோரும் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, நான் செய்ய போகிறேன் ஆண்டவரே. கடைசியில் அந்த ஆண்டவர்கிட்ட போகிற அந்த நேரத்தில் லாஸ்ட் ஸ்டேஜில் உலகத்தில் எல்லாம் சொல்லுவாங்கப்பா, உலகத்தில் அப்படியாகவும் இல்லை, நாங்கள் ஸ்ட்ராங்காக போகணும். அப்போ கூட நாங்கள் பைபிள் படிச்சுட்டு பாட்டு பாடிட்டு தான் கானானுக்குள்ளே பிரவேசிக்கணும். இந்த மனக்குழப்பமாக, மனதிகளோட, பயத்தோட, ஐயோ அப்படியெல்லாம் நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களுடைய மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரீரம் அது எப்படி ஆனாலும் அதை நீங்கள் பார்த்துக்குவீங்க ஆண்டவரே. சரீரத்தில் ஒரு வேளை பலன் குன்றி போகலாம் வயசானா, ஆனால் எங்கள் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாங்கள் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆவியில் பலனாக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும். இப்போ எப்படி இருக்கிறோமோ இதை விட இன்னும் 10 மடங்கு எங்கள் வயதான காலத்தில், அந்திய காலத்தில் ஸ்ட்ராங்காக ஆண்டவரே. அப்போ தாவீது மாதிரி விருத்தாப்பியம் உள்ளவர்கள் அப்படி நாங்கள் ஸ்ட்ராங்காக, அப்படியே நாங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் நாங்கள் மறிக்கணும். மன திகைப்பினாலேயோ அப்படியே நாங்கள் எங்கள் நினைவெல்லாம் ஞாபகமெல்லாம் போய், இல்லை ஆண்டவரே நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆவியில் ஏவப்பட்ட ஒருவர் இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிங்க. யாராவது ஒருத்தர் ஜெபிக்கும்படி எல்லா காரியத்தையும் வைத்து, எல்லாரும் உலகத்தில் காணப்படுகிற காரியங்கள், இந்த காரியங்களை வைத்து நீங்கள் ஜெபிங்க. ஆவிக்குரிய வட்டாரத்தில் காணப்படுகிற காரியங்கள், ஆவியில் ஏவப்பட்டவர்கள் பாரத்தோடு ஜெபிங்க.